viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் அவரோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்திருக்கிறோம். இப்பவும் போல தான் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஈவினிங் 5:45க்கு இப்போ எடுக்கிறேன். சரிங்களா, இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டு, அதான் வந்து ஃபேஸாக டல்லாக இருக்குது. ரீசன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்றைக்கி ஊரில் நல்ல மழை. சரிங்களா, நல்ல மழைங்கிறதுனால ஆடுகள் மாற்றி கட்டுறது வைக்கலாம் கூடமான நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஜிம்முக்கே லீவ் போடுற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாகி போச்சுன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ நம்ம கரண்ட் அப்டேட் வீடியோக்குள்ளே போவாங்க. மழைங்கிறதுனால ஷெட்டு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நனைஞ்சு போச்சு. ஸோ ஆடுகளை ஃபுல்லாக இப்போ தான் மறுபடியும் வெளியே எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே கட்டினா தான் முடியும், ஷெட்டுக்குள்ளே கட்ட முடியாது. நம்ம குறும்பை அவனுக்கு மணலில் கட்டியிருக்கிறோம். அப்புறம் நம்ம அவ்வளோக்கு குறும்பை ஒருத்தர் இருக்கிறான், 4 பல்லுக்கு பல்பட்டுருக்கு, நல்ல ஆள் அடிக்கிறான், சண்டை இறக்க சண்டை இருக்குது. ஆமாம், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க. நம்ம வெள்ளமர நாட்டுக்கடா இவனும் அவைலபிள் இருக்கான், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 பல் எட்டயபுரம் மசாலா சூப்பர் பொருள் கையில் இருக்கான், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஜுடிப்பி வெளிச்சி அவனும் சூப்பர் பொருள் கையில் இருக்கான். நம்ம கலரிக்கறியும் இருந்து இன்ஷால்லா அனைவன் நாளைக்கு ஏற்றி விட்டுருவோம். சரிங்களா, அப்புறம் நம்ம அவ்வளோக்கு பொடி குட்டியிலேருந்து வளர்த்தது எடுத்து வந்து விஜயகுமார்ட்ட விட்டு வளர்த்தது. சம் சிச்சுவேஷனால் நம்ம சில காரணங்கள்னால அவனை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, விஜயகுமாருக்கு அவங்க கொஞ்சம் வேலை விஷயம் கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, அதனால் அவரால் கொஞ்சம் பார்த்துக்க முடியலன்னாரு. ஸோ அதனால் அங்கேருந்து வளர்க்க விட்டுருந்ததை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நல்ல பொருள் இப்போ அவைலபிள் இருக்குது, கொடுப்போமா வேண்டாமான்னு யோசனையில் இருக்குது. ஏன்னா நல்ல இறக்கத்தில் நிற்கான், பையன் நல்ல துருத்துருன்னு இருக்கான், அவைலபிள் இருக்கான். அப்புறம் நம்ம வெள்ளமரை இப்போ நாட்டுக்கடா நல்ல பொருள், இவனும் அவைலபிள் இருக்கான். அப்புறம் அப்புறம் நம்ம எட்டயபுரம் இன்னும் நல்ல பொருள். நம்ம ஒத்தக்கன் கருப்பு பொடி குட்டியில் இதுவும் நம்ம விஜயகுமார் உள்ளது தான். எப்படிக்கா பாருங்க, சேட்டை சரியான சேட்டை, துருத்துருது. அந்த பொட்டையை கூட பிடிச்சிங்க கட்டிக்கிங்கண்ணே. நல்ல பொருள், ஒத்தக்கன் கருப்பு, நல்லா இறங்கி விழுவான், நல்ல சண்டை டியலை. இவன் ஒரு கண்கருப்பு, இவனும் நல்ல பொருள், இவன் விஜயகுமார்ட்ட இருந்தால் எடுத்துகிட்டு வந்தோம். பொடி குட்டியில் கொடுத்தா தான் மாஷால்லா நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல லட்சணமான பொருட்கள். இவனெலாம் வந்து அங்கே ஒத்த கண்கருப்பு. ஃபோட்டோ வீடியோ வேணுங்கிறவங்க எனக்கு பர்சனலில் கேளுங்க. இல்லை மாஷால்லா அப்படி இருப்பான், நான் கடுஞ்சேட்டை. அப்புறம் இந்த ஒரு மண்டக்கருப்பு ஒருத்தர் இருக்கான், முகமண்டல்ல நல்ல பொருள் அவைலபிள் இருக்கான். இந்த ஒரு மண்டக்கருப்பு இருக்கா. அப்புறம் ஒரு அணில், அப்புறம் இன்னொரு மண்டக்கருப்பு, அப்புறம் நம்ம பழைய மண்டக்கருப்பு, அப்புறம் நம்ம பெட்டை, அப்புறம் நம்ம மாமனார் சேவலமரை. சரிங்களா, இது போக இந்த வாரம் புது வரவுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம காளையின் ஹம்சா நல்ல பொருள், 4 பல்லுக்கு பல்பட்டுருக்கு, பண்ணையில் இப்போ புது வரவாக வந்திருக்கான், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் காளித்து மழைங்கிறதுனால மறுவிட்டு வரான். என்னடே நோக்க போனேன், இனி பிளாட்டுக்கு ஒரு தூக்கு இப்படி கொடுத்து அப்படி வாங்கிட்டான். இந்த யானை குட்டி நின்னா இப்படி ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து நினைக்க வச்சுட்டே இருப்பான். மாஷால்லா நல்லவன். அப்புறம் நம்ம உத்தக்கன் கருப்பு கண்டு, அப்புறம் நம்ம ஹெச்எஃப் பசு. அவங்க எல்லாருக்கும் தீவனை 10 ஏக்கர் வந்துட கூட இப்போ தான் வைக்கல் நிறைய வாங்கி அடைஞ்சோம். ஸ்கூபீஸ் வைக்கல் அடைஞ்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளோ இதனாலும் தீவனத்தை கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. இவனுக்கு எல்லாம் வெளியே நிற்கிறதுக்கான காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மழைங்கிறதுனால. இருந்தாலும் வாங்க, நல்ல மழை தான். நம்ம ஆள் போஸ் பாண்டி அவனை மட்டும் உள்ளே விட்டுருக்கோம், ஏன்னா அவன் வந்து விளையாட்டில் நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எல்லா இடங்களும் மழைங்கிறதுனால அந்த ஒரு மாதிரி அந்த மழைக்கு ஒரு ஸ்மெல் வரும், அப்படி இருக்குது. பாருங்க செட்டெல்லாம் பாருங்க, தாறுமாறான மழை சுற்றி அடிச்சுது. நல்ல வெயில் காலையில், சாயங்காலம் மழை. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ கழுவி விடுவோம்.
கழுவி விட்டு கிருமி நாசினி போட்டு எல்லாம் இது பண்ணுவோம். சிலர் எனக்கு அந்த இதை கழுவுற பண்ண மெயின்டெனன்ஸ் ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா அதுக்கு ஒரு கண்டென்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, எடுப்போம். ஆல்ரெடி சில மாதிரி இந்த டபுள் ட்ரை வச்சு ஃபீடுகள்லாம் ப்ராப்பராக ஆர்டர் கொடுத்துட்ருக்குறோம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரை வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். புறா பார்த்துட்டு குட்டியாக இருக்க போமா. காரணம் என்னென்னா நான் கீழே புள்ளியில் மாட்டிக்கிட்டேன் மலையில். சரியான மழை. கிழக்க ஃபுல்லாக நல்லா இருட்டிட்டு அப்புறம் புறாக்கள் ஐயோ உடைச்சிது. மழை பெஞ்சதில் வந்து காற்றுக்கு கதை உடைச்சிட்டு போல புறா ஃபுல்லாக மறுவிட்டு இருப்பானுங்க பாவம். வாங்கடா 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 வாங்கடா. வா வா வா. பவுட்ரு வரான் பார்த்தீங்களா, எப்படி ஜம்முன்னு வரானா. எல்லாமே எக்கில் இருக்குது. குஸ்கி எல்லாமே எக் விட்டுருக்கு. யார் யார் முட்டை விட்டுருக்கான்னு பார்ப்போமா. முஸ்கி முட்டை விட்டுருக்காப்புல. அவ்வளோலாம் நிறைய முட்டை விட்டுருக்கு. இங்கே பாருங்க குஞ்சு எதிக்கு முன்னாடி அம்மா ஆட்சி அடுத்த முட்டை விட்டு வச்சேன்னா முட்டை மேலே படுத்து கிடக்கும். வெளியே வாங்கடி வெளியே வாங்கடி. பவுட்ரு போகிறேன். உரிமை காட்டு உரிமை காட்டு சொல்லு. அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. உரிமை காட்டு எல்லாருக்கும். எப்படி ஜம்முன் இருக்கானா, எப்படி பறக்க பாருங்க. மாஷா அல்லாஹ். ஜூம் பண்ணி காட்டுறேன். எப்படி சூப்பராக இருக்கா. மாஷா அல்லாஹ். மை ட்ரீம். இது வந்து ஒரு ட்ரீம் புறாவாக இருந்துச்சு. சபீர் பாய்கிட்ட இருந்து வாங்கி நிறைவேற்றியாச்சு ட்ரீம். ரைட், இப்போ குட்டியாடுகள் கண்டென்ட்குள்ளே போமா. குட்டியாடுகளை பொறுத்த மட்டும் மழை நேரம் அடைச்சி போட்டுருக்கனால இதாயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு இப்போ தான் திறந்து விட்டேன். இது நம்ம பண்ணையில் பிறந்திருக்கு. கிளிமூக்குக்கு பிறந்த வால் குஞ்சு. எப்படி ஜம்முன்னு இருக்காங்களா. மாஷா அல்லாஹ். 2 சேவல் 2 கோழி ஜம்முன்னு வந்துருக்கானுங்க. அப்புறம் நம்மளோட நாய்க்குட்டிகள் 2. ஒரு 2-3 நாள் ஒழுங்காக பவர் கட் வந்து ஆகிட்டே இருக்குது. ப்ராப்பராக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுற வேண்டியதான். அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருக்குது. நான் அதை தீவனங்கள் பறித்து அதை ஷாப் கட் பண்ண முடியாமல் ஆயிடுது. பார்ப்போம். பாயசத்தை போட்டுற வேண்டியதான். சரிங்களா. சின்னாடுகள் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அது பார்த்துட்டு அப்படின்னா இந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேட்டை வந்து தெளிவாக முடிச்சிடலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 6 மணி ஊருக்குள்ளெலாம் இருட்டு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் பண்ணையில் வெளிச்சமாக இருக்கும். அந்த இருட்டுற மாதிரி அந்த கிரி அந்த சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். கேட்குதா உங்களுக்கு? வீடியோவில் கண்டிப்பாக கேட்கும். இதுலேயும் ஒரு பெரிய கடை ஒருத்தன் அவுத்து சுற்றிட்டு இருக்கான். சரி, குட்டியாடுகள் திறந்து விட இதில் அவனை பிடிச்சி கட்டாமல் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் காட்டுறேன். இன்னைக்கு சூழ்நிலையில் பொட்டுக்குட்டியில் மாஷா அல்லாஹ் அழகான 13 பெட்டைகள் இருக்குது. கிடாக்குட்டியில் வரத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ பொட்டுக்குட்டியில் 13 பெட்டைக்குட்டி ஒரு கிடாக்குட்டியும் அவைலபிள் இருக்குது. நான் வரானுங்க போகிறேன். நல்ல மேய்ச்சல். எவ்வளோ இதுனா நல்ல மேய்ச்சல். நல்ல மேய்வானுங்க வைப்பானுங்க. ஒரு ஃபார்ம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டிகள் வரது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நல்ல இதாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தெரியுதா? பொட்டுக்குட்டி. அப்புறம் நாடல் ஒரு கருப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த பெருசு 4 பல்லு நிற்காம பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பர் பொருள் தான். கெட்டில் உள்ள கடை தான். கயிறை களத்துலேருந்து கலட்டிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கொங்கு குட்டிகள் 4 குட்டிகள் வந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம பேய் ஆல்ரெடி சென்னைக்கு முடிஞ்சிட்டாப்புல.
சொன்ன மாதிரி 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது அவனை வாங்கியிருக்கிறவங்களோட கஸ்டமர் வந்து உம்ரா போகிறாங்க, முடிச்சுட்டு வர வரைக்கும் பண்ணையில் நிற்பான். நம்ம கருவா முடிஞ்சிட்டான், ஜம்முன் முடிஞ்சிட்டான். கருப்பு இருக்குது, நல்ல நல்ல கலரில் உள்ள குட்டிகள் இருக்குது. கொங்கு விசேஷமான வரத்துகள் எதுவுமே வரலைங்க. பொருட்கள் தேடுறோம், அலையிறோம், ப்ராப்பராக விசேஷமான பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. வரும் இன்ஷால்லா, கூடிய சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். பக்ரீத் கலெக்ஷன் இப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சாஜி ஃபார்மில் 20 கடாக்கு மேலே இருக்குது. பக்ரீத்துக்கு நீங்கள் கடா பார்க்குற மாதிரி செலிக்க கடா இருக்குது. இன்னும் நல்ல நல்ல சரக்குகள் வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ இடி இடித்தாலும் சரி, நம்ம ஃபீல்டே இதுதாங்க. அதனால் என்ன, வரக்கூடிய நல்ல நல்ல பொருட்களை தெளிவாக தேடி எடுத்து கொண்டு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம அல்சாஜி ஃபார்முக்குன்னு சொல்லி தனி ஒரு யூடியூப் ஸ்டூடியோ ஃபார்ம்லேயே கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் நடந்துகிட்ருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. டெய்லி இந்த கோட் ஃபார்ம் பிஸ்னஸை பற்றி டெய்லி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அது கண்டென்ட்டாவோ ரீல்ஸாவோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அப்படிங்கூடிய பிளான்லாம் இருக்குது. உங்களோட துவாவாலையும் என்னோட அருளாலையும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நடக்கும். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.